டிஜிட்டல் பயம் அப்படின்னா என்ன பார்த்துடலாம். நண்பர்களின் சுற்றுலா நான் இல்லையே, சக ஊழியர்களின் பதவி உயர்வு அந்நிகழ்விலும் நான் இல்லையே, நண்பர்களின் பார்ட்டிகளிலும் நான் இல்லையே, அவர்களின் வாழ்வு மட்டும் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளது, அவர்களின் வாழ்க்கை எல்லாம் சுகம்தானா, அவர்களின் வெற்றி எல்லாம் உண்மையா, நாம் எதையோ தவற விட்டுவிட்டோமோ என்று ஒரு உள்ளார்ந்த பயம் நமக்குள் எப்பொழுதும் ஏற்படுகிறதா? நம் வாழ்வு அவர்களின் வாழ்க்கையைப் போல இல்லையே என்ற உணர்வு ஏற்படுகிறதா? அப்படி உருவாகும் இந்த உணர்வையே ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தின் அருள்வாக்கின் பகுதியில் பார்ப்போம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 10:38 முதல் 42 வரை. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதிலே பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். இவ்விலிய நிகழ்வில் மார்த்தா தன் தங்கையைப் போல இயேசுவின் காலடியில் இல்லையே, நான் அந்த பாக்கியத்தை அனுபவிக்காமல் நல்வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே என்று எண்ணியிருக்கக்கூடும். எனவேதான் தான் தனியாக விடப்பட்டதாக அவள் உணர்கிறாள். சமூக ஊடக உலகில் மற்றவர்கள் அனுபவிக்கும் வெற்றி, சந்தோஷம், உறவுகள், வாய்ப்புகள் ஆகியவற்றை காணும்போது நான் ஏதோ ஒன்றை தவறவிட்டேனோ என்ற மன அழுத்தம் மார்த்தாவை போல நமக்கும் உருவாகிறது. இதனை தான் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் நமக்கு ஏதாவது தெரியாமல் போய்விடுமோ, அல்லது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் நம் பங்கு இல்லாமல் போய்விடுமோ என நமக்குள் ஏற்படும் ஒருவித பய உணர்வு தான் ஃபோமோ. 2004 ஆக்ஸ்போர்ட் அகராதியில் தான் முதல் முறையாக இவ்வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் இத்தகைய மனப்பிறழ்வு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகும் காரியங்கள், சுவாரஸ்யமான செய்திகள் அல்லது வைரல் காணொளிகளை ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் தனக்குள் யோசிக்கிறார் என்றால் அவருக்கு இந்த ஃபோமோ அறிகுறி இருக்கிறது என்று புலப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, தன் நண்பன் ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்றுவிட்டு அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தன் சமூக ஊடக பக்கங்களில் பகிர்ந்திருந்தால் தானும் அந்த இடத்திற்கு போயிருக்கலாமே என்று ஒருவன் எண்ணுகின்றான் எனில் அவனுக்கு இந்த அறிகுறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துவதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்காத அனுபவங்களை எண்ணி புலம்புவதை கைவிட்டுவிட்டு நமக்கு கிடைத்த வேறு தனிப்பட்ட நல்ல அனுபவங்களை எண்ணி மன நிறைவு அடைய வேண்டும். பிறருக்கு எது முக்கியமோ, எது முதன்மையோ அது நமக்கும் முக்கியமாகவும் முதன்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. நமது முதன்மைகளை நாமே வடிவமைத்துக் கொள்வோம். நம் நண்பர்களின் மகிழ் தருணங்களை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் நம் கவனத்தை ஈர்க்கவே முயற்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். They just need our attention. மார்த்தா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கும் வாய்ப்பை இழந்திருந்தாலும் இயேசுவிற்கும் சீடர்களுக்கும் சுவையான உணவை பரிமாறுகின்ற பேற்றை அவர் பெறுகின்றார். ஒன்றை இழப்பதிலிருந்து மற்றொன்றை பெறுகிறோம். சமூக ஊடகங்கள் நம்மை அவுட் ஆஃப் பிளேஸ் அல்லது அவுட்டேட் என்ற உணர்வை அல்லது ஒருவித பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் சில வேளைகளில் சிலவற்றை தவற விடுவதும் கூட நம் வாழ்க்கைக்கு நலம் பயக்கலாம். இதனை ஜோமோ, அதாவது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கின்றனர். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.